இன்விசிபிள் செயின்னா ஃபர்ஸ்ட் என்ன? செயின் மேக் பண்ண கூட கண்டிப்பா இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும். செயின்ல டாலர் சென்டரா வைக்கிறதுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல 80 ரூபீஸ் நீங்க கெயின் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் செயினில் ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிள் பெண்டன்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் செயின் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபைனல் வியூ தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் உங்களால் இதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்விசிபிள் செயினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்விசிபிள் செயின் அப்படின்னா அந்த செயினோட பெண்டன்ட்டோ இல்லை டாலர் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதை தாண்டி மற்ற செயினோட ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு நெக் கலர்லேயே வந்து அந்த ஷேடிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த செயின் லுக் போட்டிருக்க மாதிரி தெரியாது, பட் ஒரு நீட் ஃபினிஷிங், ஒரு எலகண்ட்டான லுக் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். பேசிக் செயின் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்னா கியர் ஒயரு, நெக்ஸ்ட்டு கியர் லாக்கு. இந்த கியர் லாக் நமக்கு இவ்வளோ யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு 4 பீட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் டேப்பு இன்ச்சஸில் மட்டும்தான் நம்ம வந்து நோட் பண்ணிப்போம், சென்டிமீட்டரும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெடிமேடில் யூஸ் பண்ணக்கூடிய டாலர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூல்ஸு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிள் செயின்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நம்மளோட செயின் வந்து என்ன லெங்த்தில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ லெங்த்தில் வந்து நமக்கு சோக்கர் சைஸில் வேணுமா, இல்லை அதோட கொஞ்சம் லாங்காக வேணுமா, இல்லை லாங் ஆரம் மாதிரி வேணுமா, லாங் செயினாக வேணுமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன சைஸஸ்க்கு வேணுமோ அந்த சைஸஸ்க்கு தான் உங்களோட இன்விசிபிள் செயின் எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கியர் ஒயரில் வந்து நமக்கு நிறைய ரோப்பில் ஃபுல் கவருமே இருக்கும். ஸோ அதில் ஒரு எண்டை மட்டும் எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி எவ்வளோ நமக்கு சைஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ அளவுக்கு எடுக்கணும்னு தேவையில்லை. அதில் வந்து கியர் ஒயரில் எங்கேயாவது இந்த மாதிரி பெண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த பெண்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஒயர் வந்து நார்மல் சிசலே நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் டூல்ஸில் வந்து கட்டர் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த லைனில் எவ்வளோ சைஸஸ்க்கு நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இந்த செயினோட லெங்த்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து நோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ், அதாவது ஒரு பேசிக்காக செயின் நம்ம நெக்கோட கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு செயின் வேணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் செயின் இது. ஸோ எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷரிங் டேப்பில் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உங்களோட நெக், உங்களோட செயினோட சைஸு. கிளியராக? ஸோ இப்போ நான் 0லேருந்து 14 வரையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவல் தான் உங்களோட செயினோட சைஸ். ஃபோல்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு செயின் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட ஒரு எண்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெஷரிங் டேப்பில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ மெஷரிங் டேப்பில் இன்ச்சஸ்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை சென்டிமீட்டர்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இன்ச்சஸ் அப்படின்னா அதோட பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸஸில் லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்ச்சஸில் இருக்கும். ஸோ 14 இன்ச்சஸ் எங்கே வருமோ அது வரையும் உங்களோட த்ரெட்டை இந்த மாதிரி எங்கேயுமே ஃபோல்டு இல்லாமல் நல்ல கிரிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த 14 இந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செயின் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு சைட்லேருந்து எடுத்து உங்களோட டாலரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சென்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. லைக் தட், இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இன்சர்ட் பண்ணக்குள்ளே இந்த டாலர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இதை மூவ் ஆகாமல் நம்ம இருக்கிறதுக்காக தான் கியர் லாக் அப்படிங்கிற ஒரு பீட்ஸு நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஜுவல் மேக்கிங் ஃபவுண்டேஷன் சார்ட்லேருந்து நம்ம சென்டராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் செக்கோட காலமில் எடுத்துகிட்டு நம்மளோட டாட்டை வந்து உங்களோட பெண்டன்ட்டை சென்டரில் அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக இருக்கிற மாதிரி அந்த ஒயரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எந்த சைஸ் ஆஃப் நம்ம செயின் வந்து க்ரியேட் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ரெண்டுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த சென்டர் பார்ட் எதுக்கிட்ட வருது அப்படின்னு அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கியர் லாக்கை வந்து ரெண்டு பீட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பீட்ஸுமே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம வந்து போத் சைடுமே வந்து
அந்த பீட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பீட்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த டாலரும் மூவ் ஆகும். ஸோ இதை மூவ் ஆகாமல் லாக் பண்ணுறதுக்காக தான் இந்த கியர் லாக்கு. ஸோ இந்த 2 ஒயருமே வந்து பேலன்ஸ்டாக நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டராக நம்மளோட டாலரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கியர் லாக் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஈவனாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது லாக் ஆகிக்கும். ஸோ ஒன் சைடாக ப்ரெஷர் பண்ணாத மாதிரியே அனதர் சைடும் வந்து ப்ரெஷர் பண்ணணும். இந்த டாலரை கவர் பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாலர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணணுமோ அதே இடத்துல அது லாக் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டாலருக்கும் அந்த பீட்ஸுக்கும் ஒரு 0.2 ஆர் 0.3ங்கிற டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக அதை டேர்னே ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் 0.1 ஆர் 2ல் வந்து ஸ்பேஸ் விட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்டராக பார்த்து அந்த டாலர் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு அண்ட் டாப் போர்ஷன் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்குது. இது இப்படி தான் வந்து நம்மளோட செயின் எந்த செயினாக இருந்தாலும் பேலன்ஸ்டாக வச்சு நம்ம சென்டரில் டாலர் நம்ம மேக் பண்ணணும். ஸோ இதுதான் இன்விசிபிள் செயினோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது இன்விசிபிள் செயினில் வந்து லாக் பண்ணுற ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ இது வந்து பேக் செயின் வித் ஹூக்கோடு வந்து வந்துடும். ஸோ பிகினர்ஸ் வந்து இதை ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஹூக்கு தனியாகவும் அண்ட் அட்டாச்மெண்ட் தனியாகவும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிகினர்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஹூக்கு வித்து செயினோடய நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஹூக் இருக்கும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப்ரிங்கோட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே லாக் பண்ணாதான் உங்களுக்கு செயின் வந்து ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட டாலர் வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடில் நான் எப்படி வந்து சிட் பண்ணியிருக்கணும், நான் வியர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ நான் வியர் பண்ணக்குள்ளே எனக்கு எந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடாக வருதோ அங்கே தான் உங்களோட ஹூக் ஏரியா வரும். ஸோ இது வந்து எல்லா செயினுக்குமே இதுதான் பேஸ். அப்போ தான் வந்து நமக்கு வியர் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கியர் லாக் வந்து பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஹூக் பண்ணுற அதாவது ஃபிஷ் ஹூக் இருக்குல்ல அந்த ஹூக்கோட அட்டாச்மெண்ட்டோட செயினை வந்து நான் இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக உங்களோட ஒயரை வந்து பெண்ட் பண்ணி ஸோ அந்த கியர் லாக் அந்த பீட்ஸோட ஹோல்குள்ளேயே 2 பீட்ஸ் அதாவது 2 ஒயருமே வந்து கனெக்டாக இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து பிகினர்ஸ் வந்து இப்படி ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மைனூட்டாக ரொம்ப லைட்டாக ஒயர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த grip வந்து கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நார்மல் சிசரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கியர் ஒயரை கட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும் அண்ட் லாக் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த கியர் ஒயரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறமா இந்த கியர் லாக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னொரு எட்ஜஸில் கியர் லாக்கை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா செயினோட அந்த ஜம்ப்ரிங்கோட ஏரியாவை கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி லைட்டாக வந்து உங்களோட ஒயரை வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா ஈவனாக பெண்ட் ஆகும். நம்மளோட ஃபிங்கரில் பெண்ட் ஆனாலும் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணக்குள்ள அது இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோல்டிங்ஸ் ஈவனாக வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஒயரை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஷார்ட்டாக வச்சு உங்களோட கியர் லாக்கை இன்செர்ட் பண்ணணும். ஸோ இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் டைட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா டூலை வச்சு டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய கியர் ஒயர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு எப்படி பிகினர்ஸ் எப்படி பண்ணியிருப்போம் அண்ட் இப்போ நம்ம இன்டர்மீடியட் லெவலில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கிளியராக. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளே இப்படி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போக போக உங்களோட கியர் ஒயரோட ஸ்பேஸஸை கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபைனல் லுக் வந்து இதுதான். நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செயின் வந்து ஒரு சிம்பிள் செயின் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து சென்டராக டாலர் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன சைஸில் நம்ம செயின் மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பேக் செயினில் எப்படி வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுத்து எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த லாக் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே சேம் தான். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலகெண்ட்டாக நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா இதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒயரு அண்ட் பேக் செயின் அண்ட் பெண்டன்ட் இதை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 150 rupees வரையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட் ஃபினிஷ்